பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஜம்பக்காய் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷமாக பூவும் முடியலைங்க, காய்க்கும் இல்லைங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் செடி மட்டும் நல்லா ஆரோக்கியமாகவே இருந்தாங்க. எங்கள் தாரா வந்த புதுசில் இது காய் நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கோழி வலை கட்டி விட்டுருக்குறேங்க. இந்த தாராச்சல்ல என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அந்த குட்டியாக காய்க்காதுக்கு முன்னாடி கொத்து கொத்தாக கடிச்சு கீழே போட்டுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு. அதனால் நான் கோழி வலை ஃபுல்லாக செடி ஃபுல்லாக புதர் மாதிரி கட்டி வச்சுட்டேங்க. அதனால் அது அவனால் கடிக்க முடியறதில்ல, பார்க்க தான் முடியுறது. அப்புறம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் எடுத்து போட்டால் சாப்பிடுவாங்க. ஆனால் என்னமோ தெரியல, சின்ன வயசில் நல்லா சாப்பிட்ருந்தாங்க, இப்போ சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்பவே திருப்தியான அறுவடைங்க, ரொம்பவே திருப்தி அறுவடை. இந்த காய் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்கள் வீட்டுக்காருக்கு தான் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வருஷம் ஃபுல் காயுமே அவர் தான் சாப்பிட்டாரு. பொறிச்சு வச்சுட்டு அவர் நல்லா சாப்பிட்டுக்குவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த காய். ஆனால் நான் அவர் சாப்பிட்றாருன்ட்டு நானும் என் குழந்தைகளும் விட்டு கொடுத்துட்டோம். அவர் இது ஒன்று தான் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் நல்ல அறுவடைங்க பாருங்கள். இப்போ முழு காய் ஒன்று போட்டிருக்குது, கண்டிப்பாக அப்படியே துப்பிடுவா. இதுதானுங்க அவரோட வேலை. இங்கே பார்த்திங்களா, நல்ல பஞ்சாக காய்ச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. காய் நல்லா டேஸ்ட் இருந்துச்சு இந்த வருஷம். எங்கள் வீட்டுக்காரர் தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாரு. பார்த்திங்கன்னா நல்லா தரமான காயாக இருந்தாங்க. நல்லா அங்கங்கே பூத்த பூவில் கொஞ்சம் காய் உதறாங்க. இவர் சேட்டை தானுங்க எல்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி, அதாவது ஒரே முட்டை எல்லாம் காய்க்காமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 காய் அப்படி காய் எடுக்கிற மாதிரி இருக்குது. கொய்யாக்காயும் நம்ம வீட்டில் காய்ச்சது தானுங்க. பாருங்கள், தரமான காயாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க.